அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 419 420 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் முடிவில் அடுத்து ஒருத்தன் சண்டை போகிறதுக்காக வந்திருப்பான். ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவனுமே எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்தவன் ஃபஸ்ட்டு அடிக்கலை, நம்மால் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் ஆப்பனன்ட் கடுப்பாகி டெத் கார்டு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துகிறான். அது என்ன பண்ணுது, நம்ம ஜேடிஸ்க் இருக்குல்ல, அதை மொத்தமாக உள்ளுக்குள்ளே உரியலான்னு பார்க்குது. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான், அவனுடைய தர்மா பாடியை வெளில வர வச்சு அந்த பப்பட் இருக்கும் பாருங்க, அந்த பப்பட்டை வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் இந்த பப்பட்டையுமே ஆப்பனன்ட் பார்த்தீங்கன்னா தடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான், அந்த பப்பட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறான். இப்போ அவன் வந்து செம்ம காண்டாயிட்டான். ஏண்டா ஒரு பப்பட்டை வச்சு என்னை முடிச்சு விட்டலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் முடியாதுடான்னு சொல்லிட்டு அவன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இது சண்டை இப்படியே போய்கிட்டு இருக்கு, எந்த பக்கம் போக போகுது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த யூனிவர்ஸ் வில்லு இருக்குல்ல, அது மறுபடியும் உள்ளுக்குள்ளே வருது. ஏண்டா மறுபடியும் பிரச்சனை பண்ணுறீங்களாடான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி அது சும்மா இல்லைங்க, ஆப்பனன்ட் இருக்கான்ல அவனை வந்து துரத்த ஆரம்பிக்குது. அவனுமே என்னென்னோ பண்ணி எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். ஆனால் இது அவனை பிடிச்சி அந்த இடத்துல அவனை முடிச்சு விட்டுச்சு. இது அவனோட ஒரிஜினல் பாடி கிடையாது. இப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னடா இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலாக வந்து இவன் இந்த இடத்துல இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இவங்க அப்பா சும்மா இருப்பாரா, திரும்ப வந்து இந்த யூனிவர்ஸையே ஒரு வழி பண்ணுருவார். அதனால் அது இவனை உள்ளுக்குள்ளே வந்து காப்பாற்றிருக்கான். இந்த டிராகன் ஃபிஷ் கேட்குது, ஓல்டு மாஸ்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்குது. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் வில்லு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடஞ்சி போயிருக்கு. ஸோ அவங்க அப்பாவை கட்டுப்படுத்துகிற சக்தியெல்லாம் அதுக்கு கிடையாது. மனுஷன் வந்தானா மொத்தமாக முடிச்சு விட்ருவான், அந்த பயம்தான் அதுக்கு. அந்த ஹெவன்லி வில் என்ன தெரியுமா சொல்லுது, இந்த கெயாட்டிக் கேட்குள்ளே என்னுடைய ஆர்டர் மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல யாருமே சண்டை போடக்கூடாது. அதை மீறி யாராவது சண்டை போட்டால் கருணை இல்லாமல் கொன்னுடுவேன் அப்படிங்குது. இதை சொல்லிட்டு எல்லாரையுமே வேறு திசைக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டுடுச்சுங்க. மொத்தமாக 4 பேர் இருந்தாங்களே, 4 பேர் 4 திசைக்கு போயிட்டாங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த 2 ஜீவன் பார்த்தீங்கன்னா இன்னும் சண்டை போட்டுட்ருக்காங்க. யார், நம்ம டிராகனும் மங்கியும். இப்போ இங்கேயுமே அந்த யூனிவர்ஸ் வில் வந்து 2 பேருமே தடுக்குதுங்க. இவங்ககிட்டயுமே என்ன சொல்லுது, நீங்கள் 2 பேருமே வந்து கிரேட் எம்பரர் லெவலில் இருக்கீங்க, நீங்களே ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் அடி விழுது. ஆனால் அதிகமான அடி யாருக்குடா அப்படின்னா இந்த டிராகனுக்கு தான். ஸோ அந்த டிராகன் என்ன பண்ணுது, ஹெவன்லி வில்லை பார்த்து கேட்குது, இதனே அநியாயமாக இருக்குது, அடி கூட எனக்கு தான் அதிகமாக விழுது, அந்த மங்கிக்கு அந்த அளவுக்கு அடி இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த ஹெவன்லி வில் பார்க்குது. ஓ, என்னையே எதிர்த்து கேள்வி கேட்பியான்னு சொல்லிட்டு போட்டு செம்மடி அடிக்குதுங்க. ஒரு வழியாக அந்த டிராகன், ஐயா சாமி நான் ஏற்றுக்கிறேன் விட்டுரு அப்படின்னு சொல்ல 2 பேரும் கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு இவங்களே அனுப்பி விட்டுடுச்சு. இப்போது இந்த 4 பேர் கொண்ட குழுவை காட்டுறாங்க. இவங்களுக்கு செம்ம கடுப்பு. என்னடா அந்த ஃபாரின் வில்லு வெளியாட்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கணிப்பு படி பார்த்தா அந்த கிரேட் எம்பரர் இன்னும் சாகலை. ஏன்னா அந்த மனுஷனுடைய ட்ரூ ஸ்பிரிட் வந்ததில்ல, அது மட்டும் வரலன்னா நம்ம ஹீரோ கதையை முடிச்சு விட்ருப்பாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, கூரையை பிச்சுக்கிட்டு அந்த ஹெவன்லி வில் உள்ளுக்குள்ளே வருது. இங்கேயும் வந்துடுச்சு. அது நேராக வந்து பேச்செல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வீச்சு தான். ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணால, அவன் கதையை முடிச்சு விட்டுச்சு. மற்றவங்களாம் பார்க்குறானுங்க, ஆத்தாடி ஹெவன்லி வில் முன்னாடி இந்த எம்பரர் எல்லாம் எறும்பு மாதிரி போல தெரியுதே, எங்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹெவன்லி வில் போயிடுச்சு. நல்ல வேலை, அது நம்மளே எதுவும் பண்ணலடா அப்படிங்கிறானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, அவன் எங்கே போயிருக்கான்னு அவனுக்கே தெரியல. என்னடா பிளேஸ் இது, இந்த ஸ்பேஸையும் நம்ம கிழிக்க முடியல, எப்படிங்கிறது வெளில போகிறதுன்னு யோசிக்கிறான். இந்த லிட்டில் டிராகன் இருக்குல்ல, அது என்ன சொல்லுது, ஐயோ ஹெவன்லி வில் நம்மளை இங்கே ட்ராப் பண்ண பார்க்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஹெவன்லி வில் வருதுங்க. இவங்க பார்க்குறானுங்க, ஆத்தாடி எதுக்குடா அது மறுபடியும் வருது, என்ன வேணும்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறானுங்க. அது என்ன சொல்லுது, ரொம்ப மரியாதையாக சொல்லுது, கொஞ்சம் வெளியில் வாப்பா, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்குது. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், இந்த யூனிவர்ஸ் வில்லு தான் இவன் உயிரை காப்பாத்துச்சு. அப்படி இருக்கும்போது அது எதுவும் பண்ணாது, சரி வெளியில் போகலான்னு சொல்லிட்டு வெளியில் போய் அவன் என்ன பண்ணுறான், கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறான். ஆனால் அந்த யூனிவர்ஸ் வில் என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. இவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க நீங்கள் வந்து என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது என்னுடைய கடமை அப்படிங்கிறான். அதுவும் பார்க்குது, நான் சரியான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்குது. ஸோ நம்ம ஹீரோ கேட்குறான், என்னை நிப்பாட்டினீங்க இல்லையா, எனக்கு ஏதாவது கைடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக நான் வந்து உங்க கூட ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. உனக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத தரேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த குட்டி டிராகன் கேட்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எம்பரர் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்டினி பவர் இருக்கும்ல, அதுலேருந்து கொஞ்சம் உனக்கு தரேன், இந்த யூனிவர்ஸில் இருக்க எல்லாமே வந்து உனக்கானதாக இருக்கும், நீ எதை வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் ஹீரோ கேட்குறான், சரிங்க அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, ஃப்யூச்சரில் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது, இந்த யூனிவர்ஸோடைய சோர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் போது, இந்த உலகத்துடைய லாஸை நீ வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்குது.
நம்ம டிராகன் உள்ளுக்குள்ள இருந்து என்ன தெரியுமா சொல்லுது? இந்த யூனிவர்ஸ் சோர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ரொம்ப 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 ரேரான ஒரு விஷயம். ஒரு யூனிவர்ஸ்க்கு அதுதான் வந்து ஃபவுண்டேஷனா இருக்குமா. அப்படி இருக்கும்போது இந்த கிரேட் எம்பரர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட அத பார்த்து டெம்ப்ட் ஆவாங்களாம். இத கேட்ட உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான், "இங்க பாருங்க நீங்க சொல்றது தான் சரிதான். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு என்னுடைய பவர் பத்தாது" அப்படின்னு சொல்றான். அவர் என்ன சொல்றாரு, "ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. அவசரமே கிடையாது. நான் உனக்கான டைம குடுக்குறேன்" அப்படிங்கிறாரு. இப்ப நம்ம டிராகன் என்ன கேக்குது, "அப்ப நீங்க முதல்ல இந்த ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் எங்களுக்கு குடுத்துருவீங்களா?" அப்படின்னு கேக்குது. "ஆமா" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், "நீங்க வந்து எங்க அப்பாவ பார்த்துருக்கீங்களா? எங்க அப்பாக்காக தான் வந்து இதெல்லாம் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அது என்ன சொல்லுது, "இல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லுது. இவருமே வந்து ஒரு டிவினேஷன் அப்படிங்கிறத போட்டு பார்த்துருக்காரு. இவனுடைய எதிர்காலத்த பார்த்துருக்காரு. அதாவது ஃபியூச்சர்ல இவன் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸோடைய உச்சத்துல, அதாவது மத்த உயிரினங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே இவனுக்கு கீழ இருக்கா மாரி அவர் பார்த்துருக்காரு. நம்ம குட்டி டிராகன் பார்க்குது. எது? எல்லா உயிரினமும் இவருக்கு கீழயா? ஆத்தாடி! ரொம்ப பெரிய ஆள தான் புடிச்சிருக்கோம் போல தெரியுதே அப்படின்னு யோசிக்குது. இப்போ நம்ம டிராகன் உள்ளுக்குள்ள யோசிக்குது. இப்போ நம்ம ஹீரோட அப்பாலாம் பார்த்தீங்கன்னா, ஹாஃப் ஸ்டெப் டிரான்செண்டன்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட யூனிவர்ஸ் வில்லுக்கு கீழ தான். அப்போ இந்த டிரான்செண்டன்ட் லெவலுக்கு போனா மட்டும் தான் யூனிவர்ஸ் வில்லுக்கும் மேல போக முடியும். அப்போ ஃபியூச்சர்ல இவன் வந்து டிரான்செண்டன்ட் லெவலுக்கு போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. நம்ம டிராகனுக்கு ஒரே குதூகலமாயி போச்சு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை காலமா நான் வந்து மறைஞ்சிருந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல நான் மறைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருது. அது சொல்லுது, "நீ மட்டும் டிரான்செண்டன்ட் லெவலுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த யூனிவர்ஸ் வில்ல சரி பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியா சரி பண்ணிடலாம். ஒத்துக்கோ" அப்படின்ன உடனே அவனுமே ஒத்துக்கிறான். ஆனா என்ன சொல்றான், "எவ்வளோ காலம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது" அப்படிங்கிறான். அவருமே என்ன சொல்றாரு, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கும் உனக்கும் நடுவுல ஒரு கர்மா கனெக்ஷன் மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறாப்ல. ஏன்னா ஃபியூச்சர்ல இவன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராமிஸ மறந்துடக்கூடாதுல்ல. அவன் என்ன சொல்றான், "நீங்க என் உயிர காப்பாத்திருக்கீங்க. இத நான் வந்து மறக்கவே மாட்டேன்" அப்படின்னோடனே, இவரு வந்து அவனுக்கு அந்த டெஸ்டினி எனர்ஜி அப்படிங்கிறத குடுக்குறாரு. அது மொத்தத்தையுமே நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணி முடிக்கிறாங்க. அப்சர்வ் பண்ணி முடிச்ச உடனே அந்த ஹெவன்லி வில் என்ன சொல்லுது, "இதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்குள்ள நீ போய் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, அது உனக்கு வெற்றியை தான் குடுக்கும்." ஏன்னா அந்த டெஸ்டினி பவர் அவன்கிட்ட இருக்கு இல்லையா? இப்போ இந்த குட்டி டிராகன் இருக்கு பாருங்க, அது போயிட்டு கேட்குது, "எனக்கும் இந்த மாதிரி ஏதாவது குடுக்குறீங்களா?" அப்படின்னு கேட்குது. அவர் என்ன சொல்றாரு, "இங்க பாரு, நான் பண்றது எல்லாமே வந்து யூனிவர்ஸ்க்காக, பொதுவான ஒரு காரியம். ஒரு இண்டிவிஜுவலுக்காக என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீயே போய் தேடிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுறாரு. இந்த குட்டி டிராகன் பாக்குது. என்னடா ரொம்ப தான் பயாஸ்டா இருக்கு அந்த யூனிவர்ஸ் வில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுது. இப்போ இது என்ன இடம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அந்த ஒரு எம்பரர் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து வெளியில வராங்க, அந்த ஆன்செஸ்டர். அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து ஃபேரி எம்பரர் லாஸ் இருக்கக்கூடிய இடமா. இந்த பபிள்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றுத்துலையுமே எம்பரர் லா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இங்க இருக்க அந்த எம்பரர் லாஸ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா, அந்த எம்பரர் ஆகிறதுக்கான ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். எம்பரரும் ஈஸியாக ஆக முடியும். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி எம்பரரா இருந்திருப்பாங்க இல்லையா? எம்பரரா இருந்து ஏதோ அடிபட்டோ, இல்ல காயம்பட்டோ அவங்களோட லெவல் கீழ போயிருக்கும். அவங்க இங்க இருக்க அந்த லாஸ் இருக்குல்ல, அத ரிஃபைன் பண்ணாங்கன்னா, பழைய நிலைக்கு அவங்களால போக முடியும். இத சொன்ன உடனே உள்ளுக்குள்ள சீனியர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்குறான், "உங்களுக்கான லா இங்க இருக்கா?" அப்படின்னு கேட்குறான். "இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வாழ்க்கை ஃபுல்லா வந்து ஸ்வாட் பாத் அப்படிங்கிறத தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஸ்வாட் லாஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம ஹீரோவுமே ஸ்வாட் பாத் அப்படிங்கிறத தான் ஃபாலோ பண்ணுறான். ஸோ அவனுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவங்கள கேட்குறான், "உங்களுக்கான லாஸை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா?" அப்படின்னு கேட்டால், "நான் கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் ரிஃபைன் பண்ணுற வேலையில் இறங்குறாங்க. இந்த டிராகனு அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் முழுங்குதுங்க. சாருக்கு எனர்ஜி இருந்தாலே போதும் போல தெரியுது, எல்லா எனர்ஜியும் முழுங்குறாரு. நம்ம ஹீரோக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படுது. இதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள ஒரு குட்டி ஸ்மால் வேர்ல்டு இருந்ததுல, இப்போ 2 ஸ்மால் வேர்ல்டு அப்படிங்கிறது கிரியேட் ஆகுதுங்க. அவன் யோசிக்கிறான், இங்கேயே கண்டினியூஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் திடீர்னு அந்த லாஸ் இருக்கு பாருங்க, அது இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த குட்டி டிராகன் பதறுது. என்னடா யூனிவர்ஸ் லாலாம் நம்மளை அட்டாக் பண்ணுதேன்னு சொல்லிட்டு பதறுதுங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.